விட்டு தூர்வா வழக்கடி பார்த்ததில் பொம்மநாய்க்கம்பாளையம் வச்சுப்பா. யாரா பொம்மநாய்க்கம்பாளையம்? அப்படியாப்பா, சரி. அதனால் இப்போ அட்வான்ஸ் வாங்கினதோட சரி. கிரயத்துக்கு கேட்டால் இன்றைக்கி நாளைக்குன்ட்டு தவணை ஆகிட்டே இருக்குது. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு சீக்கிரமாக கிரயத்துக்கு ஏற்பாடு பண்ணால் போதுமா? போய் காலைல வந்துட்டு ஓடு. அதெல்லாம் இல்லாமல் பணம் ஒரு டார்ச்சராக இருக்குதான், அப்படியே இருக்குது இல்லையா? அந்த டார்ச்சர் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணால் போதும்ல. நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன், சிக்கலையும் தீர்த்தரேன். அதுக்கு கொடுத்தாலுமே உன் கடன் கட்ட முடியாது, அதுவும் எனக்கு தெரியும். ஆக மொத்தம் எல்லாத்தையும் வாயடைச்சு யார் யாருக்கு கொடுக்கணுமோ ஹோல்சேல் பண்ணி வெளியில் வந்துடுவோம். பக்கத்துலேயே பார்த்துருக்கிற இடத்துல உனக்கு தொழிலும் அமைச்சு கொடுத்து அதில் தடை இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமில்ல. நீ அதனால் தனியாக பார்த்து எடுத்து ஆர்டர் தயாரிக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி ஒன்று பண்ணி வச்சுருக்கேன், அப்படி இல்லையா? அந்த முயற்சி கருப்பசாமி தனியாக ஆர்டர் எடுத்து செய்கிற மாதிரி உனக்கு ரூபாய் கொடுத்துறேன். அதில் எந்த தடையும் வராது. வேறு கார்த்திகை மாதம் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒவ்வொருத்தங்கிட்ட யார் யார் கேள்வி கேட்கக்கூடாது அவங்ககிட்டவெல்லாம் காதில் கேள்வி கேட்குற மாதிரி சூழ்நிலை அமையும். அமைஞ்சாலும் கருப்பசாமி நீ எதுவும் பேச வேணாம், எல்லாம் என் பாதத்தில் ஒப்பட. கார்த்திகை முடியறத கூட உனக்கு தனியாக ஆர்டர் அமைச்சு கொடுத்துட்றேன். அதில் நான் கருப்பசாமி உனக்கு டெவலப் பண்ணி உனக்கு கடனை கட்டி அதே ஏரியாவில் மீண்டும் உனக்கு இடத்த வாங்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல, கூட வரம்போ. அதுக்கு பணம் வேணும். அதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணுறோம்ப்பா, நீ ஒன்றும் பயப்படாது. அம்மாவாசைக்கு வா, அதுக்கு ஒரு ஏற்பாடு உண்டு. இதை கொண்டுட்டு போய் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குழி, இவ்வளோ தான் வரும் அப்படின்னு அவளுக்கு தெரியுமா? நீ எதுவும் பேச வேணாம். நீ எதுவுமே பேச வேண்டாம். அம்மாவாசைக்கு வா, அதுக்கு நான் ஒரு முடிவு பண்ணி தரேன். அது வரைக்கும் எதுவும் சொல்லாத, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு இடுவாய் வச்சுப்பா, இடுவாய். அப்படியா, சரி. அதனால் கருப்பசாமி ஓடி போய் உங்கள் அட்டமனையை போய் சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்தல கருப்பசாமி எனக்கு பால் குடம் எடுத்துருப்பா. பால் குடம் எடுக்கிறதுக்குள்ளேயே உன் மகளை பகுதி இப்போ திருத்திட்டேன், உனக்கு முழுசும் திருத்தி உன் பக்கம் வந்துடுவான் மக. இரண்டாவது, எனக்கு பால் குடம் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளேயே உன் சகோதரன் ஒரு சில வேலைகளெல்லாம் யோசித்து அவனாக கூப்பிட்டுருவான். நீ போய் அலைஞ்சு பார்த்துட்டு வந்துட்ட, அவன் கிட்டவா. நீ என்ன கொடுத்தாலும் சரி, நான் சொல்கிறது ஒரே விஷயம், உனக்கு ஆடி முடிஞ்சிருட்டும், ஆவணி பிறந்துருட்டும், நமக்கு வர வேண்டியது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கூப்பிட்டு கொடுத்தா போதுமில்ல. அவ்வளோதான் உன்னோட கேள்வி. அதையும் நான் பண்ணி கொடுத்துறேன். அவன் என்ன பெட்டிஷன் கொடுத்தாலும் நீ எதுவுமே அலைய வேணாம். உன்னோட சொத்து உனக்கு நாங்கள் அனுப்பி வர்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவா. இதைப்படி கிட்டவா. இதை என்ன பண்ணுற அப்படின்னா மகளுக்கு கொடுத்துரு, சரியா? பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க வச்சிரு. கோபத்தை குறைக்கணும், இரண்டாவது பிடிவாதத்தை குறைக்கணும், மூணாவது நல்ல புத்தியை கொடுக்கணும். அதை சரி பண்ணி கொடுத்துறேன். இரண்டாவது, அதனால கருப்பசாமி யாராக எதா பண்ணி மீண்டும் எதாவது பிரச்சனை வந்து ஏதாவது குழப்பம் ஆயிடுச்சா அப்படின்னு ஒரே குழப்பத்தோடு இருக்க, அப்படி தானே? வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. உன் குழப்பத்தை இன்றைக்கே தீர்த்து கொடுத்துறேன். இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிருப்பா, கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி ஊருக்கு பிறந்த ஒரு சங்ககிரி வச்சு, சரிப்பா. கருப்பசாமி அப்படியா, சரி. அதே போல் கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்தோம்ப்பா. குடும்பத்தை பார்த்ததில் நீ எதிர்பார்த்தது போல் நம்மளுக்கு கேஸ் பிரச்சனை சீக்கிரம் முடியணும். அதே போல் கருப்பசாமி வர்ற கார்த்திகை முடிஞ்சு மார்கழி பிறக்கிறதுக்குள்ளேயே அந்த கேஸ் பிரச்சனை உனக்கு நான் முடிச்சு கொடுத்துட்றேன். போய் காலைல வந்துட்டுவான், சரி. இரண்டாவது, நமக்கு சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தோம், அதனால் சொந்த தொழில் பண்ண முடியல. அதனால் இப்போ டிரைவராக ஒரு தற்காலிகமாக போயிட்டுருக்கோம். அதை மீண்டும் கருப்பசாமி எனக்கு லாரி எடுத்து கொடுத்துருக்கலாமா அப்படின்னு போய் பார்த்தேன். அதனால் மீண்டும் லாரி எடுத்து கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் நீ என்ன பண்ணுற, ஆவணி மாதம் அதுக்கு உண்டான முயற்சி பண்ணலாம். ஆவணி மாதம் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன். அதில் லாரி எடுத்து ஓட்டு, அதில் எந்த விபத்தும் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி நோய் நொடி இல்லாமல் உன்னை வாழ வச்சா போதுமாப்பா. கிட்டவா. உனக்கு ஆவணி மாதம் அதே மாதிரி எனக்கு அம்மாவாசைக்கு வந்துடணும். அடுத்த வாரம் எனக்கு மாலையை பாட்டில் கொடுத்துட்டு போ. பௌர்ணமிக்கு வந்துடு. ஆடி அம்மாவாசை அன்னைக்கு நான் பொருள் தரேன். அதை வச்சு ஆவணி மாதம் போய் உனக்கு வாகன லாரி எடு. உனக்கு தடை இல்லாமல் கருப்பசாமி நடத்தி கொடுத்தா போதும்ல. நான் கருப்பசாமி அமைச்சு தருவேன். இதை பாங்க வச்சுக்க. குடும்பத்தில் எல்லாத்துக்குமே உடல்நலம் சரியில்லை, கனவும் சரியில்லை. அதனால் கருப்பசாமி என்ன இருந்து உனக்கு தீர்த்து கொடுத்து எல்லாரும் போல நிம்மதியாக வாழ்ந்தால் போதும்ல. இதான் நான் கருப்பை அமைச்சு கொடுத்தேன். 2 பேர்
ஆளுக்கு ஒன்று பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. எந்த சிக்கல் இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. அம்மா வசிக்கனை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடியும் ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு வாடகைக்கே யாருமே வரமாட்டேறாங்களாம். யாருக்கு வாடகைக்கு வரணும்? அதனால் கருப்பசாமி ஓடிப்போய் உங்கள் அட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் ஒரு சில சிக்கலெல்லாம் நிறைய இருக்குதுப்பா. அந்த சிக்கலையெல்லாம் கருப்பசாமி உனக்கு தீர்த்து கொடுத்துட்றேன். அதே போல் உனக்கு வந்து வாடகைக்கு வரணும். வர வேண்டிய பணமும் கருப்பசாமி உனக்கு வாங்கி தரணும். எல்லாம் உனக்கு நான் வாங்கி தரேன். ஆனால் பொறுமையாக இருப்பியா? வாடகைக்கு வர்றதுக்கு இன்னும் ஒரு 21 நாள் பொறுத்துக்க. 21 நாளைக்குள்ளே நான் கருப்பசாமி வந்து பார்க்க சொல்கிறேன். ஆக மொத்தம் ஆடி திந்து ஆவணியிலிருந்து உனக்கு ரெகுலராக அந்த இடத்துக்கு வாடகைக்கு வந்துடுவேன். அதில் எந்த தடையும் கிடையாது. இரண்டாவது பணம் அப்படிங்கும்போது வர தை மாதம் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வசூல் பண்ணி கொடுத்துறேன். தை வரைக்கும் நீ எதிர்பார்க்கறதெல்லாம் கிடைக்காது. அதனால் பணத்துக்கு மட்டும். அதனால் 21 நாள் முடிகிறதுக்குள்ளே உனக்கு நான் கருப்பசாமி வாடகைக்கு வர்ற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல, போய் காலில் வந்துட்டு ஓடு. அதனால் வாடகைக்கு வர்ற மாதிரி கருப்பை உனக்கு உருவாக்கி தந்துடுறேன் அதனால் நிறையா சிக்கல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? வர ஆடி அமாவாசைக்கு எனக்கு வர்ற மக்களுக்கு கெடா வெட்டி அன்னதானம் போட்டுரு. வர்ற ஆடி அமாவாசைக்கு இது நீ செய்ய வேண்டியது. அதுதான் ஒரு பரிகாரம், வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது உனக்குள்ள பிரச்சனைக்கு. அதை மட்டும் பண்ணிடு. நீ கேட்டது போல் கருப்பசாமி அதை ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளேயே உனக்கு வாடகைக்கு வந்துடுவேன். இரண்டாவது தை மாதம் முடிகிறதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வர்ற மாதிரி பணத்துக்கும் உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. இதுக்கு ரெண்டுக்கும். ரெண்டாவது வந்து கொடுத்தது அது கேட்டால் அதுக்கு மட்டும்தான் என் கண்ணுக்கு சிக்க மாட்டேது. அதனால தான் உனக்கு அமாவாசைக்கு வர சொல்லியிருக்கேன். அமாவாசைக்கு என்னை வந்து பாரு. அந்த பொருள் மட்டும் கொடுக்குற மாதிரி எப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டு உனக்கு சொல்கிறேன். சரியா? அதனால் நீ கொடுத்த இடம் எல்லாமே கொடுக்குற மாதிரி இடமே இல்லை. நினச்சா எப்போ வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் கொடுக்குற மைண்ட் செட் அவனுக்கு இல்லையே. அதனால் கருப்பசாமி சங்கடப்படுத்தி கஷ்டப்படுத்தி தான் வாங்கணும். அதை நான் கருப்பசாமி எனக்கு வாங்கி கொடுத்துறேன். சரியா? ஒன்றை பாங்காக வச்சுக்க. ஒன்றை பகுதி சாப்பிட்டு நீ தேய்ச்சி குளிச்சிரு. அதுக்கு தான் இதை சாப்பிட்டுட்டு தேய்ச்சி குளிச்சிரு. தொந்தரவு இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துறேன். இது 2 பக்கம் கொண்டு போய் வச்சுருப்பா. கடைக்கு வாடகைக்கு வழியில் 2 பக்கம் தானே, அது 2 பக்கம் கொண்டு போய் வச்சிரு. இந்தா 3 பக்கம் கொண்டு வச்சிரு. நீ கேட்டது போல் கருப்பசாமி எண்ணி 21 நாள் உனக்கு அதுக்கு செய்தி ஆளுக்கு வந்துருப்போம். ஒவ்வொன்றா வர்ற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர். ஆமாப்பா. அதனால் கருப்பசாமி எனக்கு கேஸ் பிரச்சனையா, அதனால் ஒரு சிக்கல் உருவாகித்தான் நிற்கும் மேடம். நான் என்ன பண்ணுறது? அதனால் நீ போகாமல் இருக்க பிரச்சனை அதிகம்தான் ஆகும். அதனால் கருப்பசாமி நட்டையோ கொட்டையோ எல்லாம் கருப்பசாமி நீ தான் பார்த்துக்கணும். அப்படின்ட்டு சிக்கல் வருமுனே தெரியும். ஆனால் போய்த்தாகணும். ஒரு 8 போய் பார்த்துட்டு சொல்லிட்டு வா. அந்த பிரச்சனை இல்லாமல் முழுசும் உனக்கு தீர்த்து கொடுத்துறேன். ஆனால் ஒரு சிக்கல் உருவாகித்தான் நிற்கும். பெருசாக பிரச்சனை வர்றதுக்கெல்லாம் அமைச்சிட்றேன். நீ எத்தனை நாளாக மறைஞ்சிருப்ப நீ சொல்லு. அப்படி தானே? வேறு மாதிரி ஒரு சிக்கல் வந்துருச்சு அப்படின்னு என்ன பண்ணுவேன்? அதனால் நீ போய் தலையை காட்டி அதுக்கு பதில் சொல்லி வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை உனக்கு அமைஞ்சிருக்கு. அப்படிங்கிறதுனால இது ஆரம்பத்திலேயே கிள்ளி போட்டிருக்கணும். நீ இதை வளர விட்டுட்ட. சரியா? அதனால் வருஷமும் ஓடி போயிடுச்சு. அதனால் நீ பேசியும் காரியம் இல்லை. அதனால் சிக்கல் வந்தாலும் கருப்பசாமி உனக்கு பெருசாக வர்றதுக்கு இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துறேன். போய் காலையில் வந்துடுவோம். இந்த சிக்கல் வரும்னு தெரிஞ்சுதான் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லி விட்டேன் போன வாரம்? என்ன சொன்னேன்? உண்மையை மட்டும்தான் பேசணும். அப்படின்னா எங்கிட்ட மட்டும் இல்லை, இப்போ நீ போய் எங்கே போய் பேசினாலும் உண்மையை மட்டும் பேசுனீன்னா பிரச்சனைலாம் வெளியில் வந்துடலாம். இதுக்கு தான் நான் சொன்னேன். அதனால் நீ எங்கிட்ட போய் சொல்கிற, எங்கிட்ட வந்து பொய் பேசுகிறீங்கிறதால நான் எங்கிட்ட காரணம் இல்லை. பொய் பேசினாலும் நீ என்ன எந்த நேரத்தில் பேசுகிறீன்னு எனக்கு தெரியும். அதனால் இப்போ அது கேட்க வரல. நான் சொல்கிறது இப்போ நம்ம போய் கேஸ் பக்கம் பேச போகிறோம். அந்த பேச போகிறதுல ஒரு சில உண்மைகள், அதில் நீ உன்னோட எவிடன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீ அதில் போய் நீ பேசி உண்மையை பேசிட்டு வந்துட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை இல்லாமல் கருப்பசாமி சின்னதாக உனக்கு தீர்த்து கொடுத்துறேன். அதே போல் கருப்பசாமி உனக்கு கூட இருந்து பொருளாதார நெருக்கடி இல்லாமல் உனக்கு பொருளாதாரமும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்துறேன். அதே போல் நல்லபடியாக பிள்ளைகளை படிக்க வச்சிடறேன். அப்படி இருந்தால் போதும்ல. நான் கருப்பை அமைச்சு கொடுத்தேன். இதை பாங்காக வச்சுக்க. எப்போ போனாலும் கொண்டுட்டு வா. இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி. நான் கருப்பம் கூடவே வரம்போம். சரியா? கண்டிப்பாக அந்த மாதிரி அமைச்சு தரேன்ப்பா. அதை கையில் வச்சுக்க. கொஞ்சம் மன உளைச்சல் கண்டிப்பாக பிரச்சனை வந்தாலும் பெருசாக ஆகிறதுக்கு இல்லாமல் கருப்பம் கூட இருக்கிறேன். சரியா? நான் அமைச்சு தந்துறேன்ட்டேன். கூடவே வரம்போம். அமாவாசைக்குள்ளே ஒரு டைம் போயிட்டு வா. அப்படியா?
கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சுப்பா, பல்லடம் அரை பல்லடம். அதனால் கருப்பசாமி இப்போ பேசியிருக்கிற வேலை நமக்கு வந்து அப்படியே வாங்கி கொடுத்துருப்பா. அதில் 4 காசு சம்பாதிக்கணும்ப்பா, கட்டாயம் சம்பாதிச்சிடலாம், வருமானம் வந்துடும், நோய் நொடி இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பசாமி என்னை வந்து சோதிக்காமல், நான் கருப்பசாமி உனக்கு உன்னோட இருப்பிடத்தில் இருக்கேன், அதனால் உன்னோட இருப்பிடத்தில் இருக்கும்போது நீ தெரிஞ்சு செஞ்சாலும் சரி தெரியாமல் செஞ்சாலும் சரி அதை எல்லாம் கருப்பசாமி ஏற்றுக்கிட்டு தான் உனக்கு நான் கூடவே இருந்து நான் நடத்தியிருக்கேன். அதனால் காலத்துக்கும் நான் கருப்பன் கூட இருக்கேன். நீ நினச்சது அத்தனையும் உனக்கு நடத்தி கொடுத்தா போதுமில்ல, நான் கருப்பை அமைச்சு கொடுக்குறேன். 3 நாளைக்கு இதை சாப்பிட்ரு, எந்த இடஞ்சிலும் கருப்பை நான் கூடவே வந்துடுறேன். இதை வந்து நீயும் 3 நாளைக்கு சாப்பிட்ரு, பிள்ளைக்கு கொஞ்சமாக கொடுத்துட்டு 3 நாளைக்கு சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிருப்பான். நான் கருப்பை உன் தலைவாசல்லையே காத்திருப்பேன். அதனால் எந்த நேரமும் என் பேரை சொன்னால் அந்த நேரம் ஒடியாந்து வந்துருப்பேன். சரியா? அப்படி இருந்தால் போதுமில்ல, நான் கருப்பன் கூடவே இருக்கேன். அதனால் நீ எனக்கு பண்ண வேண்டியதை பண்ணிவிட, கரெக்டாக நீ எனக்கு பண்ணிடணும். நீ கேட்டதோட கருப்பன் உன் கூடவே இருந்துருவேன், கூடவே வரம்போ அந்த வேலையும் வரும். அது போக பூரா நீ வர்றது பூரா உனக்கு மொத்த கான்ட்ராக்ட் தான். அடுத்தது பூரா நீ உன்னை உட்கார வச்சு பண்ணிடு. அதே மாதிரி யாருக்கும் ஆள் வேலையை மாற்றி விடக்கூடாது, யார் பொறுப்புலையும் விடக்கூடாது. இந்த 2 மட்டும் நீ செய், மற்றதை நான் பார்த்துக்கிறேன். கருப்பசாமி மறுபடி ஜல்லி வெட்டி வச்சுப்பேன் குதிரை. அப்படியாப்பா, சரி, ஒரு நல்ல வீடு அமையணும். பார்த்தையா பார்க்கலையா? நான் கேட்கறதுக்கு பதில், வீட்டை பார்த்தையா பார்க்கலையா? கிட்டவா வீடு? என்ன மனசு மாறணும்? நான் வீடு உனக்கு நான் பிடிச்சி கொடுத்துட்றேன், அதே மாதிரி நிற்கிற பணமும் உனக்கு வசூல் பண்ணி கொடுத்துட்றேன். யார் போட்டிக்கு இருந்தாலும் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்துட்றேன். உனக்கு நான் டைம் ஆடி 13ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஆடி 13 வரைக்கும் நீ வந்து கொஞ்சம் யாருக்கிட்டமே தேவையில்லாமல் எதுவும் பேச வேணாம். மொதல் வீடு கொடுக்குற மாதிரி மட்டும் ஏற்பாடு பண்ணுறேன். மொதல் இடத்த மாற்று, வேலையில் தொந்தரவு இல்லாமல் நிற்கிற பணத்தையும் வசூல் பண்ணி கொடுத்து, நான் கருப்பசாமி ஆடி 13க்கு மேலே தான் நீ கேட்டதை போல் எல்லாம் நான் நல்லா இருக்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்துறேன். போய் காலையில் வந்துட்டு ஓடு. சரிப்பா, அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக நான் காப்பாற்றி கொடுத்துறேன். கிட்டவா, இதை மட்டும் பாங்காக வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி நிலவாசப்படியில் கட்டி விட்டுரு. ஒன்றை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருந்து மொதல் வீடு அமைச்சு கொடுத்துறேன். 2வது அடுத்தடுத்து நான் பண்ணி கொடுத்துறேன். நீ இருக்கிற இடத்துலேயே கட்டிடு. ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இன்றைக்கே உன் கூட வந்துடுறோம். வெடியும் பொழுதே கருப்பசாமி யாருன்னு உனக்கு தெரியும். அந்த மாதிரி அமைச்சு தரேன். அம்மாவாசைக்கு என்னை வந்து பாருப்பா, கூடவே வரம்போ. யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் வயிற்றில் பிரச்சனையா? யாருக்கு வயிற்றில் பிரச்சனை? அதனால் வயிறு ஆப்ரேஷன் பண்ணாமல் கருப்பசாமி சரி பண்ணி தரணுமா? அப்படியாப்பா? அதனால் நான் கருப்பசாமி வந்து உனக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். இந்த இதை மென்று சாப்பிடு. சரிப்பா, சரி, சிந்தாம குடி. 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. நீ கேட்டதை வழியே படிப்படியே உனக்கு கொடுத்துட்றேன். வர்ற அமாவாசை வரும்போது கொஞ்சம் வலி குறைஞ்சிடும். சரியா? அடுத்தடுத்து நான் கருப்பசாமி உனக்கு முழுசாக நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். இந்தா கருப்பம் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் ஜந்த உறுப்பா ஒரு பொது விஷயமா நான் கேட்க வந்திருக்கேன். யாராது ஒரு பொது விஷயமா கேட்க வந்தது. அதனால் கருப்பசாமி பொது விஷயம் அப்படின்னா நீ 3 பேர் மட்டும்தானா? வேறு யாரும் இல்லையா இதில்? சரி சரி, இப்போ எல்லாம் ஒன்று சேர்த்து வைக்கணும். சரி, இப்போ நான் என்ன பண்ணி தரணும் உனக்கு? அதுக்குத்தான் நான் வந்ததையுமே கேட்டேன். நீ எடுத்து முடிவு எடுத்தால் போதுமா அப்படின்னு நீ சொல்லு. போதும். இன்னும் 2 பேர் எங்கே? சரி, நீ சொன்னால் கேட்பானா? அதில் எந்த மாற்றம் இல்லை. சரி, போய் காலையில் வந்துட்டு ஓடு. சரிப்பா, அதனால் எப்போ விசேஷம் வைக்கலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்க?
நீ முடிவு எடுத்தது எப்போ? இது வந்து 1.5 வருஷம் ஆச்சுங்க. இப்போ நாங்கள் முடிவு ஒரு 3 மாதம் இருக்குது. 3 மாதம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து சம்மதிக்க வைக்கணும். சரி, நான் கருப்பசாமி உனக்கு சம்மதிக்க வச்சிட்றேன். சரியா? இடம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இடத்துக்காரர் காட்டில் வருதுன்னு சொல்லி கொஞ்சம் இப்போ உனக்கு வந்து அந்த இடம் வேணும், அவ்வளோதானே? அதை தான் இப்போ நானும் கேட்குறேன். அதனால் உனக்கு அதுக்கு அந்த 3 மாதத்தில் உனக்கு அந்த பிரச்சனை முடிச்சா போதுமானு கேட்குறேன். அதனால் இப்போ அந்த கிரையை 6 பேரில் வாங்கணும். என்னோட ஆலயத்து பேர்லையா? அவ்வளோதான். என் சகோதரன் பேரில் அவ்வளோதானே? நீ அந்த இடத்துல இருந்து 5 பேர் ஆளுக்கு ஒரு படி மண். சரியா? சிவப்பு கலர் துணியில் வர்றது 5 பேர் வந்தாலும் சரி, நீ 3 பேர் வந்தாலும் சரி, வர்ற வியாழக்கிழமை அன்னைக்கு 5 பேர் சேர்ந்து இன்றைக்கே போ, 5 பேர் சாயந்தரம் போய் 5 பேர் ஆளுக்கு ஒரு படி எடுத்து ஒருத்தர் நீ கையில் வச்சுக்க துணியை எல்லோரும் ஆளுக்கு ஒரு படி எடுத்து போட்டு அதில் ஒரு கட்டு கட்டிடு. சரியா? கட்டி என்னோட ஆலயம் அங்கே இருக்கா இல்லையா? இப்போ இப்போ என்னோட இது எங்கே வச்சுருக்க? அதுக்கு பக்கத்தில் கொண்டுட்டு போய் வச்சிரு, ஈரமாகாமல் வச்சுட்டு வர்ற வியாழக்கிழமைக்கு எனக்கு கொண்டுட்டு அந்த மண்ணை கொண்டுட்டு இங்கே வா. நீ கேட்டது போல் உனக்கு அந்த இடத்தையே உனக்கு நான் கருப்பசாமி சுமூகமாக உனக்கு முடிச்சு கொடுத்துறேன். அப்படின்னு தான் போதும்ல? அவ்வளோதான். கிட்ட வாப்பா. நீ அதை பற்றிலாம் பயப்படாத. நான் கருப்பசாமி சோதனை கொடுத்தாலும் நீ அதை பற்றியே கவலைப்படாதுன்ட்ட. நீ அதெல்லாம் வேணாம். நீ சொன்ன டைம் கூட 3 மாதத்துக்குள்ளே உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்துறேன். அந்த கரையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கேட்டதை எனக்கு கொண்டாந்து செஞ்சிடணும். இந்தா இதை வந்து ஆளுக்கு ஒன்று நீ தானே பொறுப்பேற்றிருக்க. ஆளுக்கு ஒன்று பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும் இன்னைக்கு மண்ணை எடுத்துட்டு. சரியா? இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி என் பேரை சொல்லி நிலவாசப்படியில் அவங்க வீட்டில் கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் கொண்டு கட்டிடணும். நீ இப்போ 3 பேர் வந்திருக்க, 3 பேர்த்துக்கு கொடுத்துருக்கேன். சரியா? நான் நீ நினச்சது போலயே உனக்கு முதல் இடத்த வாங்கி கொடுத்துறேன். அது போக என்னோட ஆலயத்துக்கும் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். எல்லாரும் போல நீ நினச்சது போல உனக்கு நடத்தி கொடுத்தா போதுமில்ல? நான் கருப்பு அமைச்சு கொடுத்துறேன். நீ அதை பற்றிய முதல் இடத்த முடிச்சிருவோம். அடுத்தடுத்து உனக்கு நான் பண்ணி கொடுத்துறேன். முன்னாடி இன்னும் தடையில்லாமல் இருந்தால் போதுமில்ல? அவ்வளோதான். நான் உனக்கு முடிச்சு கொடுத்துறேன். நான் சொன்ன மாதிரி மண்ணை மட்டும் அள்ளிட்டு வா. 5 பேர் ஒம்மச்சு எடுத்து கொடுத்துரு. நீ கொண்டுட்டு வா வியாழக்கிழமை. எனக்கு ஒரு மாலையை பாட்டில் கொண்டுட்டு வா. சீக்கிரம் முடிச்சு கொடுத்துறேன். இப்போ இதுக்கு என் சகோதரனுக்கு உத்தரவு. வியாழக்கிழமைவா தொழிலுக்கு சொல்கிறேன். கருப்பசாமி மறுபடி தஞ்சாவூர் வச்சு பார்த்து தஞ்சாவூர். நான் என்ன சொன்னேன்? மகனுக்கு டைவர்ஸ் ஆகணும், பொண்ணு கிடைக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே போய் பேசணும்னு சொல்லியிருந்தேன். சரியா? என்ன போய் பேச போனா? அதை எப்போ போய் கேட்டான்? எவ்வளோ நாள் ஆச்சு கொடுத்து? எத்தனை வருஷம் ஆச்சு? சுமாராக சொல்கிறேன். இருக்கு. நான் உன்னை என்ன சொன்னேன்? அதெல்லாம் கேட்கக்கூடாது. மகனுக்கு டைவர்ஸ் ஆகணும். திருமணத்துக்கு அப்புறம் தான் நான் சொல்கிறதுக்கு அப்புறம் தான் இடத்த பற்றியோ பொருளை பற்றியோ போய் கேட்கணும்னு. இப்போ போய் என்ன மீறி போய் கேட்டதுக்கு என்னாச்சு? வீட்டில் வந்து அடிச்சு விட்டா. இப்போ சண்டையாகி இப்போ எங்கே இருக்கப்போ? ஹாஸ்பிட்டலில் இருக்கா. சொன்னதை கேட்கலன்னா அப்படித்தான் இருக்கு. என்ன பண்ணுறது? போய் காலைல வந்துட்டு ஓடு. நான் சொன்னதை செய் அப்படின்னா செய்யறதில்ல. கவர்மெண்ட்டு வேலை அப்படித்தான். என்ன கேட்காம கொண்டுட்டு போய் பணத்தை கொடுத்துட்றது. அண்ணனுக்கும் தங்கச்சிங்க பணத்தை கொடுத்துட்டு கருப்பசாமி எப்படி எனக்கு வேலையை வாங்கி கொடுத்துரு. வராத இடத்துல கொண்டுட்டு போய் சிக்க விட்டுட்டேன். அதுவும் போச்சு இல்லையா? அப்போ நீ என்னை கேட்காம ஒவ்வொன்றும் செஞ்சு விட்டுட்டு கருப்பசாமி இப்படின்னா நான் என்னடா பண்ணுறது? நம்மைய கேட்காம நகையை போய் கேட்கக்கூடாது. உன்னோட இட பிரச்சனை இருக்கா இல்லையா? அதையும் போய் கேட்கக்கூடாது. அப்படின்னு சொல்லி தானே அனுப்பியிருந்தேன். அப்போதான் போய் கேட்டதுக்கு தான் இப்போ மறுபடியும் அடித்து சண்டை கட்டி ஹாஸ்பிட்டலில் கிடக்கேன். அதனால் நான் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்துட்றேன். நான் சொல்ல வரைக்கும் பேசாமல் இருக்கணும். சரியா? எனக்கு வந்து நீ எதுவும் பேசாமல் வந்து எனக்கு பால் கூட வந்து 3 பேர் எடுத்துடணும். அப்புறம் 3 பேர் வந்து எடுத்துடணும். நீ எடுத்துரு. இங்கேருந்து போகும்போதே உனக்கு நல்ல செய்தி வந்துடும். அடுத்த 2 வயதாவில் உனக்கு டைவர்ஸ் நான் வாங்கி கொடுத்துட்றேன். நீ எதுவும் பேச வேண்டாம். பேசுனா அவள் என்ன சொல்லுவா? நீ என்ன சொன்னாலும் வாழ மாட்டேன், அவளும் வாழ மாட்டான். அதனால் நான் கருப்பசாமி 2 வயதாவதான் உனக்கு நான் முடிச்சு கொடுத்துறேன். எனக்கு நான் சொன்னதை மட்டும் நீ பால் கூட மட்டும் எடு. இங்கிருந்து போகும்போதே உனக்கு நல்ல செய்தி வரும். நகையை பற்றி இடத்த பற்றி எதுவும் பேசக்கூடாது. இப்போ போய் பார்க்க போறியா? போறியா? இந்தா இதை மட்டும் சாப்பிட கொடுத்துரு. நான் சொன்னதை மட்டும் ஜெயிச்சொல்லு. நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன்.
அம்மாவாசைக்கு என்னை வந்து பாரு. வீடு வாசல் எதுவும் கட்டலாமா என்ன? அதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லைடா மனு. முதல் திருமணம் தான். அதனால் நீ அம்மாவாசைக்கு வா, நான் சொல்கிறேன் போ. சரிப்பா.